சிவசிவ திருச்சிற்றம்பலம். பாவச் செயல்கள் யாவை? பாகம் 1. இக்கேள்விக்குரிய விடையை சிவதர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 322ஆம் பாடல் தொடங்கி பல பாடல்களில் அருளியுள்ளார்கள். முதலில் 322ஆம் பாடலை காண்போம். உற்ற காரியத்து ஊறுகள் தன்னையும் முற்றுவானும் முகிழ்த்த மகிழ்ச்சியை தூற்றுவார் தமைக் கண்டு துயக்கு ஊறும் பற்று இலானும் பார் உரு பற்றியும் என்பதாகும். இப்பாடலில் வரும் ஊறுகள் என்றால் துன்பங்கள், முற்றுவான் என்றால் பகைமை பாராட்டுகிறவன், முகிழ்த்த என்றால் அரும்பிய, துற்றுவார் என்றால் அனுபவிப்பார், துயக்கு உறும் என்றால் அறிவு மயங்குகிற, பற்று என்றால் அன்பு பிறர், உருப்பற்றியும் என்றால் உடல் அழகை பார்த்தும் என்று பொருள். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். ஒருவர் தொடங்கிய செயல் வெற்றி பெறாதபடி அதனை தொடங்கியவர்க்கு துன்பங்கள் உண்டாக்குதல், நற்பேறு காரணமாக கிடைத்த செல்வத்தை அனுபவிப்பவரை கண்டு பொறாமைப்படுதல், பிறருடைய உடல் அழகை கண்டு மனம் பொறாமல் அறிவு மயங்கி வருந்தி அன்பு இல்லாமல் நடந்து கொள்ளுதல், இவை யாவும் பாவ வகையைச் சார்ந்த செயல்கள் ஆகும். அடுத்ததாக 323ஆம் பாடலை காண்போம். ஈட்டினார் தனம் தன்னை இறை கூறி காட்டினானும் கருதிய கையனும் பாட்டினானும் நல் பாவையர் தூடனம் நாட்டினானும் நரர்க்கு நவையுமே என்பதாகும். இப்பாடலில் வரும் ஈட்டினார் என்றால் சம்பாதித்தவர், இறை என்றால் அரசன், கையன் என்றால் ஈனன், பாவையர் என்றால் பாவை போன்ற பெண்கள், தூடனம் என்றால் இகழத்தக்கது என்று பொருள், நரர் என்றால் மனிதர், நவை என்றால் குற்றம் என்று பொருள். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். ஒருவர் தம் உழைப்பால் தேடிய பொருளை குறித்து தவறாக அரசனுக்கு அறிவித்தலும், அப்பொருளின் மிகுதியைக் கண்டு மனம் புழுங்குதலும், நல்லொழுக்கம் உள்ள பெண்களிடம் இகழத்தக்க தகாத பாடல்களை பாடுதலும், நல்லவர்கள் மீது குற்றம் சுமத்துதலும் பாவ வகையைச் சார்ந்த செயல்கள் ஆகும். திருச்சிற்றம்பலம்.